ஏன்னா சண்டே சமையல் மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு. இது என்ன? வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை போட்டுருந்தோம். சோம்பு, பட்டை, கிராம்பெல்லாம் போட்டிருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ என்ன இஞ்சி அரைச்சி போட போகிறேன். அரைச்சி போடணுமா? எத்தனை? 3 தக்காளியா? 3 தக்காளி. அவசரமா செய்கிறீங்க. எல்லாத்தையும் பேஸ்ட்டாக ஊற்றி இன்றைக்கி பார்ப்போம். பரவாயில்ல, அதுவும் ஒரு வகையில் நிறைய பேர் என்ன அவசரத்தில் செஞ்சா அப்படிம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா தான் இருக்கும். இது நம்ம கட் பண்ண தக்காளியா? கொஞ்சம் நேரம் இது வணங்கும். போடணுமா? கல் உப்பு. நைஸ் உப்புக்கும் கல் உப்பு என்ன இது இருக்கு? நைஸ் உப்பு நைஸாக இருக்கும், கல் உப்பு கல்லு இருக்கும். அந்த வித்தியாசம் அவ்வளோதானா? சொல்லுங்க. நைஸ் உப்புக்கும் கல் உப்புக்கும் என்ன வித்தியாசம்? இல்லைப்பா, நிறைய பேர் சொல்லுவாங்க கல் உப்பு போடாதான் டேஸ்ட்டாக இருக்கும், நைஸ் உப்பில் வந்து அந்த அளவுக்கு இது இருக்காது. நைஸ் உப்பு வந்து ஏதாவது கெமிக்கல் எடுத்து இங்கே தரேன். அங்கேயே மட்டன் போட போகிறோம். மட்டன் மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் மட்டன் கொஞ்சம் வணங்கணும் மசாலாலாம். என்னப்பா மிளகாத்தூளா? தனி மிளகாத்தூள் அது? ஆமாம், டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதனால் இப்போ தனி மிளகாத்தூள் தான். மிளகாத்தூளை போட்டுட்டு 2 பெரட்டி விட்டுட்டு அப்படியே வச்சு சிம்மில் வேக வைக்கலாம். சிம்மில் இல்லை, அதுக்குள்ளே வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். காலையில் துருவி வச்சுட்டேன். இந்த தேங்காய் இப்போ எதில் போட்டதுக்கு? குழம்புல ஊற்றுறதுக்கு தான். குழம்பு. சரி சரி சரியா. இப்போ வந்து தேங்காய் இதில் போட்டுட்டு சோம்பு, கசகசா கேட்டால் எப்படி கொடுத்துருக்காங்க. குழம்பு கொஞ்சம் மசாலா மட்டும் வறுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு எப்பவுமே தாளிக்க போட்டிருக்கோம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கசகசா. இப்போ இதை 3த்தையும் போட்டு வதக்கிட்டு என்ன பண்ணலாம்? தேங்காய் கூட அரைச்சிட்டு அப்படியே குழம்புல ஊற்றி ஒரு 4 விசில் வச்ச வேண்டியதான். அதான். ஆமாம் ஆமாம், இல்லாட்டினா அங்கேயே கூட சாப்பிட்டு வந்துருக்கலாம் மாட்டுக்கு. அந்த வாசனையை மோந்தாச்சு, அதனால தான் பசி வச்சு. நம்ம போனது கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தோம். இன்னைக்கு இலை போட்ட சாப்பாடு தான் அங்கே மட்டும் தான் போட்டிருக்கோம். மல்லி போடல, அதனால கொஞ்சம் இது ஏற்கனவே வறுத்து வச்ச மல்லி கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு. இப்போ எத்தனை மொத்தம் 4 ஐட்டம் போட்டுருக்காடு இதில். மசாலா அரைச்சாச்சா? அரைச்ச பேஸ்ட் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் இதில் மிளகாத்தூள் தேவையில்லை. காரம் பத்தலைன்னா போட்ட வேண்டியது. மசாலாலாம் ஊற்றினா தான் குழம்போட தன்மையே வேறு மாதிரி மாறும். கலர். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் உருளைக்கிழங்கு போட்டாங்க. உருளைக்கிழங்கா? போடு போடு, பசங்க சாப்பிடும். மட்டனில் உருளைக்கிழங்கெல்லாம் போடுவாங்களான்னு தெரியல, பாப்பா பசங்களுக்காக போடுறோம். மஞ்சள் போடவே இல்லை. போட்டு நான்வெஜ் வைக்கும்போது மஞ்சள் போடணும். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கேன். முழுசாக இருந்தால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அது பிரியாணிக்கு தானே இந்த மாதிரி பச்சை மிளகா முழுசாக போடுவாங்க. இதெல்லாம் வேணால் போடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். குக்கரை மூடி 4 விசில் வச்சிட்டோம்னா குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து போடுங்க.
கலர் நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம், கலர் பார்க்கவே அது ஒரு மாதிரி இருக்குது. எது ஒரு மாதிரி? மட்டன் குழம்புன்னா கலரே அது ஒரு மாதிரி தான் இருக்காது. மற்ற சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து அது வேறு மாதிரில இருக்கும். ரெடியாச்சு. குழம்பு வாசனை வந்துச்சா? கிழங்கு போடவே இல்லை. ஃபுட் பாய்சன் ஆகுது. ஒரு 3 கிழங்கு போடுறேன். ஒரு 3 கிழங்கு. பாருங்க நண்பர்களே, மட்டன் கிழங்குக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே கலர் அழகா இருக்கு. மட்டன் குழம்புக்கு சாப்பாடு ரெடி ஆச்சாப்பா? வாப்பா சாப்பிடலாம். சுட சுட சாப்பாடு வந்துடுச்சு. இங்கே வாங்க. ஆவி பறக்குங்களா? சைடிஷ் என்ன பாது? தயிர் பச்சடி, வெங்காயம் போட்ட பச்சடி. நம்ம சாப்பிட்றது நான்வெஜ், அதனால கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஹெல்தி சாப்பிடுறோம். சரி சரி, அவன் பண்ணுங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. உனக்கு வாசனை வருதாப்பா? மட்டன் குழம்பு, தயிர் பச்சடி சாப்பிட வேண்டியதானா? சாப்பிடலாமாப்பா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அவசரத்தில் செஞ்ச மட்டன் குழம்பு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அம்மாவுக்கு பசி எடுத்துச்சு.